அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 4, 2026 புதன்கிழமை. இன்று சூரிய உதயம் காலை 6:27 மணிக்கு நிகழ்கிறது. இன்றைய நாள் பாராபவ வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதியாகும். இன்றைய திதி பிரதமை திதி ஆகும். இது மாலை 4:48 மணி வரை நீடிக்கிறது. அதன் பிறகு துவிதியை திதி தொடங்குகிறது. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஆகும். இது காலை 7:39 மணி வரை உள்ளது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் அமிர்த யோகம் ஆகும். இது ஒரு சுபமான யோகமாக கருதப்படுகிறது. இன்றைய நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை விரிவாக காண்போம். இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம் ஆகும். மாலை 1:30 முதல் 2:30 வரை மீண்டும் ஒரு நல்ல நேரமாக அமைகிறது. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்தவரை காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் சுபகாரியங்களுக்கு ஏற்றதாக உள்ளது. தவிர்க்க வேண்டிய நேரங்கள் கவனித்தால், இன்று ராகு காலம் மதியம் 12:33 மணி முதல் 2 மணி வரை நீடிக்கிறது. யமகண்டம் காலை 8:11 மணி முதல் 9:38 மணி வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 11:06 மணி முதல் 12:33 மணி வரை அமைகிறது. இந்த நேரங்களில் முக்கியமான பயணங்கள் அல்லது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று சூலம் இருக்கும் திசை வடக்கு என்பதால் வடக்கு நோக்கிய பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு பரிகாரமாக பால் அருந்திவிட்டு செல்வது சிறந்தது. இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பற்றி விரிவாக காண்போம். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய இன்று உகந்த நாள். பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது. பொருளாதார ரீதியாக இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். உடல் நலத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசியில் குரு பகவான் நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும். புதிய பொருட்களை வாங்குவதற்கு இன்று ஏற்ற நாள். கடகராசி நேயர்களே, இன்று நீங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி ரீதியாக சில சவால்கள் ஏற்படலாம் என்பதால் செலவுகளை திட்டமிட்டு செய்வது அவசியம். ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு மன அமைதியை தரும். வெளியூர் பயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது.
வாகனங்களை கையாளும் போது வேகம் வேண்டாம். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்கள் மன அமைதிக்கு வழிவகுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நன்மைகள் பெருகும் நாள். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். கூட்டு தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் கடின உழைப்பிற்கு இன்று மதிப்பு கிடைக்கும். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். உங்களின் 10ஆம் இடமான கர்ம சாசனத்தில் கிரகணங்களின் தாக்கம் இருப்பதால் தொழிலில் புதிய உயரங்களை எட்டுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சொத்து தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு உள்ளது. சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்தி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் பேச்சில் கனிவு தேவை. மற்றவர்களை காயப்படுத்துவதை விதமாக பேசுவதை தவிர்க்கவும். தொழில் தொடர்பான புதிய நபர்களை சந்திப்பீர்கள். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கலவையான பலன்களே கிடைக்கும். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் யோகா அல்லது தியானம் செய்வது நல்லது. நிதி நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும். பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். மீனராசி நேயர்களே, இன்று நீங்கள் மிகவும் ஈர்க்கக்கூடிய ஆளுமையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது பிற்காலத்திற்கு உதவும். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.